Okay, so இந்த ரெண்டு அப்ராக்சிமேஷன்லேருந்து ஏதாவது வந்து வரும். So now we'll go into problem 1. The particle is initially t வந்து less than 0 in the ground state of an infinite வச்சுக்கோங்க. One dimension potential well. So you have one dimension potential well. அவனுடைய வால் விட்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வந்து x equal to 0, another வந்து x equal to L. It is not L, it is not A, it is L. ஏன்னா L தான் எல்லா இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Okay, x equal to L. If the wall at x equal to L is moved slowly to x equal to 8L, it is not A, it is L. ஏன்னா பிள்ளை இடத்துல ஃபுல்லாக L தான் யூஸ் பண்ணிட்டேன். Find the energy and the wave function of the particle in the new well. Okay, அதாவது x equal to L இருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஸ்லோவாக வந்து x equal to 8Lக்கு மாற்றுறீங்க ஒரு கண்டிஷன். ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க, சடனாக கொண்டு போகிறீங்க. இந்த ரெண்டுலேயும் வந்து எனர்ஜி என்னன்னு பார்க்க போகிறோம், வேவ் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஐடியா. ஃபர்ஸ்ட் வந்து அடியாபெட்டிக் அப்ராக்சிமேஷன், செகண்ட் வந்து சடன் அப்ராக்சிமேஷன். புரியுதா? x equal to L இருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, x equal to 8Lக்கு மாற்றுறீங்க. ஒரு கண்டிஷனில் வந்து ஸ்லோவாக கொண்டு போகிறீங்க, இன்னொரு கண்டிஷனில் வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறீங்க, சடனாக கொண்டு போகிறீங்க. இந்த ரெண்டுலேயும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ கால்குலேட் த ஒர்க் டன் இன் திஸ் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து செகண்ட். இதில் சடனாக மூவ் பண்ணுறீங்க, இதில் ஸ்லோவாக மூவ் பண்ணுறீங்க. ஸோ வி நோ ஆல்ரெடி ஃபார் தி இன்ஃபைனைட் ஸ்கொயர் வெலுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு எனர்ஜி ஐகன் வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும். திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் விச் வி ஆர் ஸ்டடிட் இயர்லியர். முன்னாடியே நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஓகே, இன்ஃபைனைட் ஸ்கொயர் வெலுக்கு இதுதான் நம்ம ஃபார்முலா தெரியும். கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். சரியா? ஸோ திஸ் இஸ் அ கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன். திஸ் இஸ் அ energy expression for the energy eigenvalue for the infinite quantum well, infinite well. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நம்ம வந்து போடுவோம். when the wall is moved slowly, என்ன ப்ராசஸ் நடக்கும், இது adiabatic ப்ராசஸ் நடக்குதுன்னா ஸ்லோவாக மூவ் ஆகுது. the adiabatic theorem dictates that the particle will be found at time t in the ground state of the new potential well. so with the wall width வந்து x equal to 0 and x equal to 8L. அப்போ அதனுடைய வேவ் ஃபங்க்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க. வேவ் ஃபங்க்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது, இந்த L வந்து becomes 8L squared. சரியா? இந்த L எப்படி மாறுது, உங்களுக்கு 8L whole squared மாறுது. ஸோ இதை நீங்கள் வந்து 8 8 64 multiplied by 2 will give you 128. ஸோ போட்டிங்க அப்படின்னா you will get the expression, energy expression for the eigen value is given by இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்லோவாக மூவ் ஆகிறதுனால 0 to L தான் இருக்கும். அந்த வேவ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா √2/L sin πx by 8L கிடைக்கும். n equal to 1 கிரவுண்ட் ஸ்டேட்டில் n equal to 1 ஆயிடுது. n equal to 1 கிரவுண்ட் ஸ்டேட்டில். இப்போ ஒர்க் நீடட் டு மூவ் த வால், ஒர்க்கை வந்து மூவ் பண்ண ஒர்க் டன் வழக்கமாக சேஞ்ச் இன் எனர்ஜி. அப்போ E1 - E1 of t. இது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், இனிஷியலாக இருக்காது, இது ஃபைனலாக வந்துருச்சு. ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா you will get this 128 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, you will get 128 minus 2. Okay, 126 divided by 2 will give you 63. Okay, so 63 pi square h bar square divided by 128 ml square. So இதான் வந்து change in energy. Okay, clear இருக்கா? So B condition. இப்போ என்ன பண்ணுறீங்க, வாலை வந்து சடனாக வந்து மூவ் பண்ணுறீங்க அடுத்த கண்டிஷன். ஸோ சடன் அப்ராக்சிமேஷன். சடனாக மூவ் பண்ணீங்க அப்படின்னா அதே ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் தான். முதல்ல வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், ஃபர்ஸ்ட் எக்ஸைட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கடுத்து செகண்ட் எக்ஸைட்டட், தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதே வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வேவ் ஃபங்க்ஷன் will be different. வேவ் ஃபங்க்ஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து L வந்து 0 to x lies between 0 and L. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா x lies between 0 and 8L. அதனால் அந்த வேவ் ஃபங்க்ஷன் மட்டுமா. ஓகே, இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம் கிரவுண்ட் ஸ்டேட் ஃபார் த நியூ பாக்ஸ் பொட்டன்ஷியல் கேன் பி அப்டைன் ஃப்ரம் திஸ் கண்டிஷன். இந்த கண்டிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட் வந்து இந்த கண்டிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது வந்து ஓவர்லாப்பிங் டேர்ம், இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஓவர்லாப்பிங் டேர்ம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். நார்மலைசேஷனுடைய இன்னொரு தான் ஓவர்லாப்பிங் டேர்ம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ψ1 டேஷ் கொடுத்துருக்காங்க, இது ψ1 வச்சுக்காங்க. ஓகே, ஏற்கனவே நமக்கு தெரியும் இதில் வந்து ψ1 இஸ் கிவன் பை இந்த இருக்கு. ஓகே, ψ1 இந்த இடத்துல ψ1. இதுக்கு நீங்கள் வந்து இன்டெகிரேட் எடுத்தீங்கன்னா யூஸ் திஸ் ஃபார்முலா, மல்டிப்ளை டிவைட் பை 2 போட்டிங்க அப்படின்னா யூஸ் திஸ் ஃபார்முலா 2 sin A sin B
cos a minus b minus cos a plus b. இதை a ன்னு வச்சுக்கோங்க, இதை b ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சிமிலர் பண்ணீங்க அப்படின்னா you will get this. இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா தான் you will get transition probability. சரியா? இதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணணுமா, mod ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா you will get p11 உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, p11 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸிட் ஸ்டேட் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணுங்க, இந்த ஆன்சர் வந்திருக்கு. இந்த ஆன்சரை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா p11 you can get it. புரியுதா? இது புரியுதான்னு பாருங்க. என்ன பண்ணியிருக்கோம், இந்த இதை போட்டிருக்கீங்க. இதில் வந்து ψ1 dash ψ1 போட்டிருக்கீங்க. சரியா? ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இது மல்டிப்ளைட் பை இனிஷியல் ஸ்டேட் போட்டிருக்கீங்க, மல்டிப்ளை டிவைட் பை 2 போடணும். யூஸ் திஸ் ஃபார்முலா, யூ வில் கெட் தி ஆன்சர் ஆஸ் திஸ் ஒன். ஸ்கொயரிங் will give you transition probability that. ஓகே, அந்த ஆன்சர் என்ன பண்ணியிருக்கேன் நான் 0.0077 வந்திருக்கு. ஸோ p11 உடைய ஆன்சர் வந்து 0.77%. இப்போ அடுத்த எக்ஸிட்டட் ஸ்டேட் போகிறீங்க. அப்போ n ஈக்குவல் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 2 வரும். அப்போ வேவ் ஃபங்க்ஷனாக மாறுது உங்களுக்கு, n பை எக்ஸ் மாறுது, 2 பை எக்ஸாக மாறுது. இது இனிஷியல் ஸ்டேட், இது ஃபைனல் ஸ்டேட். பாருங்க, ψ2 அங்கே வந்து ψ1 டேஷ் போட்டோம், ψ1 போட்டோம். இங்கே வந்து ψ2 டேஷ் ψ1. இது இனிஷியல் ஸ்டேட், இது ஃபைனல் ஸ்டேட். எப்பயுமே அப்படி தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து கெட் வெக்டார், இது வந்து பிரா வெக்டார். கெட் வெக்டார் எப்பவுமே நார்மல் வெக்டார், இனிஷியல் ஸ்டேட். இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து நீங்கள் ஃபைனலுக்கு வந்துட்டீங்க, பிரா வெக்டாராக மாறிடு, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட், இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக மாறிடு. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் எப்பவுமே வந்து நார்மல், எக்ஸிட்டட் ஸ்டேட் எப்பவுமே வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஸோ ரெண்டுமே ஆர்த்தாங்கோல் டு ஈச் அதர். இதுதான் கண்டிஷன் ஃபார் எனி அட்டாமிக் சிஸ்டத்தில் இந்த மாதிரி தான் கண்டிஷன். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா வழக்கம் போல் as usual you have to use the formula. என்ன ஃபார்முலா, 2 sin A sin B. அந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு you will get the answer as 8 divided by 15 pi mod square whole square கிடைக்கும். ஸோ என்ன ஆன்சர் கிடைக்குது உங்களுக்கு, 0.1699, நியர்லி வந்து 17% கிடைக்குது. ஓகே, நியர்லி 17%. இப்போ தீஸ் கால்குலேஷன்ஸ் இது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 அடுத்த ஸ்டேட் போயிடுது. 1 3 நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, 1 3 கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்குது, 24.2. இது வந்து 1 1 ஆன்சர் வந்து 0.77. 1 2 ஆன்சர் வந்து 17%. 1 3 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24. கூட்டிகிட்டே இருக்கு பாருங்க, தெரியுதா? இது வந்து ஆன்சர் வந்து கூட்டிகிட்டே இருக்கு. அந்த இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள், இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 3 போடுவீங்க. ஸோ n ஈக்குவல் அடுத்த ஸ்டேட் போயிடுது. ஸோ 3 போடும். 3 போட்டிங்கன்னா you will get the answer 24.2%. So these calculations show that the particle is most likely to be found in higher excited state தான் ரொம்ப நேரம் இருக்கும். ஏன்னா ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா transition probability goes on increasing. முதல்ல எவ்வளவு இருக்கு, ரெண்டாவது கூட இருக்கு, மூணாவது பார்த்தீங்கன்னா 24 இருக்கு. ஸோ இது மாதிரி goes on increasing. The higher excited states and the probability of finding the particle in the ground state is very very small. Okay, so that is the end of second unit. செகண்ட் யூனிட்ல லாஸ்ட் வந்து 2 மாடல்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம 2 மாடல்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து அடியாபெட்டிக் அப்ராக்சிமேஷன், இன்னொன்று வந்து சடன் அப்ராக்சிமேஷன். 2 மாடல் வந்து ஏதாவது ஒரு மாடல் வரும். ஓகே, இது சிஎஸ்ஆர் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக. ஓகே, தட் இஸ் எண்ட் ஆஃப் திஸ் யூனிட். இந்த யூனிட் எதை பொறுத்திருக்கு, டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன் தியரி. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் சி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ்.